Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்து அப்பளம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துர்க்கேன். இத நம்ம ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைனா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இத அரைச்சாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கணும். அடுத்து நம்ம இத வடிகட்டியால நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரவை மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு மீதமுள்ள மாவை ஒரு பவுலில் சேர்த்து அரை ஸ்பூன் உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன், அதாவது பேக்கிங் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் சீரகம் சேர்க்கறதா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி இதுக்கு தேவைப்படும். ஒரே அடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உளுந்து மாவுன்றதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா அப்பளம் சரியாக வராது. இந்த உளுந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதுக்கு கரெக்டாக 3 சின்ன குழிக்கரண்டி தான் தண்ணி தேவைப்பட்டது. இது ஓரளவுக்கு பிசைஞ்சு விட்டதும் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் பயன்படுத்தினா தான் ரொம்பவே நல்லா வரும் அப்பளம். இதை நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஒரு கல் வச்சோ இல்லாட்டி பூரி உருட்டுற கட்டையை வச்சோ தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் ஓரளவுக்கு சாஃப்டாக வந்து மாவு கிடைக்கும். இந்த மாதிரி மடித்து விட்டு 5 நிமிஷத்துக்கு நான் இதை நல்லா தட்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இதை இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டிட்டு இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம கைகளாலேயே இதை நல்லா உருட்டின மாதிரி உருட்டி விட்டுக்கலாம். உருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்பளம் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவுமே நான் உருட்டிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மாவு டஸ்ட் பண்ணுறதுக்கு மைதா மாவு பயன்படுத்திட்டு நம்ம பூரியெலாம் எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் பயன்படுத்தலாம். ஆனால் கோதுமை மாவு பயன்படுத்தும் போது அப்பளம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வராது, கலர் கொஞ்சம் டல்லாக வரும். அதனால் நான் இன்றைக்கி மைதா மாவு பயன்படுத்திக்கிறேன். ரவுண்ட் ஷேப்புக்காக ஏதாச்சும் மூடியோ டிஃபன் பாக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். மீதமுள்ள இந்த மாவையும் நம்ம காய வச்சு அப்பளமாக பொரிச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே காஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 48 அப்பளம் இருக்குது. மீதமுள்ள மாவையும் பிசைஞ்சு இருந்தாலும் உருட்டிக்கலாம். 50 அப்பளமாக நமக்கு கிடைக்கும். 1/4 கிலோ உளுந்தில் 50 அப்பளம் கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு. இந்த அப்பளத்தை பொரிக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்க மாவை தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி உடச்சி பாருங்கள். சட்டுன்னு உடஞ்சா அப்பளம் நல்லா காஞ்சிருக்கு, பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும். ஒருவேளை காயலைன்னா இன்னும் நல்லா காய வச்சிட்ட பிறகு பொரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு அப்பளம் நான் பொரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வேளை இன்னுமே அப்பளம் கொஞ்சம் நல்லா கடையில் விற்கிற மாதிரி கிடைக்கணும்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா அதிகமாக சேர்த்துக்கிறது அந்தளவுக்கு நல்லதுக்கு இல்லை. அதனால் நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் அப்பளம் மாவில் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி எல்லா அப்பளமும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.